இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம், அதில் 20 நாம் வாசிக்கலாம். எபேசியர் முதலாவது அதிகாரம் 20 2 வசனத்தை நம்ம பேஸ் பண்ணி இன்னைக்கு சத்தியத்தை தியானம் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்த்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாரும் கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். நம்ம கடந்த வாரம் நாம் பார்த்தோம், தேவன் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேலே இருக்கும்படி கிறிஸ்துவானவரை, இயேசு ராஜாவை, அவரை உயிரோடு எழுப்பி தேவன் அவரை மகிமைப்படுத்தினார் என்று பார்த்தோம். நல்லா கவனிங்க. மகிமையிலேயே ஒரு மாபெரும் மகிமை என்ன அப்படின்னா, இயேசு ராஜாவுக்கு எது மகிமையாம்? பிதாவாகிய தேவன் இயேசு ராஜாவை மகிமைப்படுத்தினாராம். எது இயேசு ராஜாவுக்கு மகிமை என்றால், சபைக்கு அவர் தலை. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? சபைக்கு இயேசு கிறிஸ்து தலை. எல்லாவற்றையும் சபை யாருடையது? பிதாவாகிய தேவனுடையது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ எல்லாம் கவனிங்க. நமக்கு தலை இருக்குதா? தலை இருக்கா? நமக்கு இந்த தலை தான் நம்மளை அடையாளப்படுத்தும். ஆனா பெண்ணா, எப்படிப்பட்ட கருப்பா சிவப்பா என்னால, இந்த தலை தான் நமக்கு என்ன பண்ணும்? முகத்தை காண்பிக்கும். இந்த தலை தான் முழு உடலையும் என்ன பண்ணும்? செயல்பட வைக்கும். இந்த முழு உடலையும் செயல்பட வைக்கிறது தலை தான். இப்போ சபை தேவனுடையது. இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றால் நாம் எல்லாரும் அவயவங்களாய் இருக்கிறோம். ஆமெனா? நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என் இரட்சகர். என் இரட்சகர் என்றால் நான் ஒரு பாவியான மனுஷன், நான் பாவத்தில் இருக்கிறேன். தேவனை அறியாமல் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த தலையானவருடைய அவயவங்களாய் இருக்கிறோம். ஆமேனா? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து இரட்சகர்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட தலை என்றால், கவனிங்க, இயேசு ராஜா எப்படிப்பட்ட தலையாக தேவன் அவரை உயர்த்தினார் என்றால், இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. எல்லா நாமம், எல்லா மனுஷருக்கும் ஒரு பேர் இருக்கு. இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி, வலுசர்பத்தின் ஆவி தாம் பேரை என்ன பண்ணும்? உயர்த்தும். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்றால், இயேசு என்கின்ற அந்த ஒரு நாமத்தை, இயேசு என்கின்ற அந்த மகிமையின் கர்த்தரை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமெனா? தம்முடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் அவரை உட்காரும்படி வைத்திருக்கிறார். அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாம் யாருடைய பாதத்துக்கு கீழே இருக்குது? எல்லாம் ஒரு அறிக்கை செய்ய ஆமென் சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் தான் சர்வ வல்லமை உடையவர். ஆமெனா? அம்மா நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவர் சிருஷ்டித்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்ததினாலே தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்திருக்கிறார்? எல்லாவற்றையும் ஏசப்பா பாதத்தில் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்ன வரைக்கும் நாம் அனுபவிச்ச எல்லாம் ஏசப்பா கொடுத்தது. ஆமேனா? எல்லாம் அவர் காலின் கீழ் இருக்கிறது. அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார்.
சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படித்திருக்கிறது. இப்ப யாரெல்லாம் ஏசப்பா எனக்கு இது வேணும், எத்தனை பேர் உரிமையோடு கேட்குறீங்க, ஏசப்பா எனக்கு வேணும், நான் இவ்வளோ பெரிய நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன், என் தேவை இதுவாக இருக்கிறது, எனக்கு இது வேணும்னு நீ உரிமையோட கேட்கணும். ஏன் நீ கேட்கலன்னா இயேசு ராஜாவுடைய மகிமை உன் கண்ணுக்கு தெரியல. சகலமும் யாருடைய காலின் கீழ் இருக்கிறது? இயேசு ராஜாவுடைய காலின் கீழ் இருக்கிறது. யாரெல்லாம் அவரை நோக்கி என் ஆண்டவராகிய இயேசு தேவனே என்னை நீங்க எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, எனக்கு இந்த தேவையா இருக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்களோ, உங்க எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டடியை நம்ம பல முறை படிச்சிட்டோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதை நம்ம எப்படி கொண்டு வரணும், எந்த லைனில் எந்த ஒரு சீக்வன்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னா, முதல்ல என்னது? முதல்ல சிங்காசனம், அப்புறம் வல்லமை, அப்புறம் கர்த்தத்துவம், அப்புறம் துரைத்தனம், அப்புறம் அதிகாரம், ஆளுகை, மகிமை. இது எல்லாம் இயேசு ராஜாவுக்கு இதை கொடுத்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தினார். இன்றைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கிற நாம் அத்தனை பேரும் இயேசு ராஜாவுடைய அவயவயங்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எறும்பு கடிக்குதுன்னு வச்சுங்க, உடனே எறும்பு இந்த இடத்துல கடிக்குதுன்னு சொல்லி உடனே தலை என்ன பண்ணும்? செயல்பட ஆரம்பிக்கும். கீழே காலில் ஏதோ ஒன்று சின்ன ஏதோ ஒரு கல் பட்டுருச்சு, உடனே அங்கே வலின்னு தலை செயல்படும். ஆக இந்த முழு உடலையும் பராமரிப்பது எது என்றால் தலை தான் பராமரிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று சொல்லி சபையிலே வந்துவிட்ட நமக்கு கிறிஸ்து இயேசு தலையா இருக்கிறார். தலை என்ன செய்யும்? ஆமென். இப்போ நம்ம புரிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து உன்னதமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சகல சிங்காசனங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் ஆளுகைகளும் மகிமையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போது சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இந்த தலையானவர் என்ன செய்வார்? கொலோசியர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றிக்கொள். இங்க பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையில தேவ தூதர்கள் செய்யும் ஆறலை விருப்பமுற்று காணாதவைகளை துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையில வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் அப்படின்னு கள்ள ஆட்களுக்கு பவுல் இங்க எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஆத்துமாக்கள்லாம் உள்ள வந்து இயேசு ராஜாவுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்காம தங்களுடைய சுய சிந்தனைக்கு இழுத்துக்குவாங்க. இந்த ஆவி எல்லா இடத்துல செயல்படும் எச்சரிக்கைன்னு சொன்னார். எல்லாம் கவனிங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, சரீரம் தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை என் ஆண்டவர். ஆமேனா? நம்ம எல்லாரும் சரீரமா இருக்கிறோம். இயேசு ராஜா நமக்கு தலையா இருக்கிறார். நமக்கு தலையா இருக்கிற இயேசு ராஜா நம்மை ஆதரிக்கிறார். ஆமேனா? சரீரத்தில் இந்த உடல்ல எந்த இடத்துல நமக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்முடைய தலை இருக்கு இல்லையா, என்ன உடம்புல இருக்கிற எல்லா நரம்பு மண்டலமும் தலையில போய் ஜாயிண்ட் ஆயிருக்கு இல்லையா? உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலங்கள் அத்தனை நரம்பு, என்ன நரம்பு தான் தொடு உணர்ச்சியை நமக்கு கொடுக்கும். இந்த நரம்புகள் எல்லாம் தலையில போய் ஜாயின் ஆயிருக்குது. நம்ம இன்னைக்கு சபையில் இருக்கிறோம். நம்மை நம்முடைய தலையாகிய கிறிஸ்து இயேசு ஆதரிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க பயப்படக்கூடாது. இப்போ நம்முடைய உடம்புல எங்கேயோ ஒரு பலவீனம் அப்படின்னா பார்த்துக்கின்னு பலவீனமா இருக்குதுன்னு சொன்னா அப்படியே அமைதியா இருந்துருவோமா? நம்முடைய சரீரத்தில் எங்கேயோ ஒரு பலவீனங்க, உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, கீழே இந்த கழுத்துக்கு கீழே, இப்போ உதாரணத்துக்கு கிட்னியில் கல் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, இப்போ கல்லீரலில் பிரச்சனை, அப்புறம் இன்னும் ஏதோ இப்போ வியாதிகள் வருது இல்லையா? வியாதி வந்ததும் உடனே அது என்ன வியாதி,
அது எப்படிப்பட்ட வியாதி, அதை நீக்குவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்முடைய தலை, நம்முடைய சிந்தனையில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆலோசனை பண்ணி இந்த முழு உடலையும் நாம் ஆதரிக்கிறோம். அப்படியானால் நாம் இன்றைக்கு சபையில் இருக்கிறோம். சபை யாருடையது? தேவனுடையது. அப்ப இந்த சபைக்கு தலை யாரா இருக்கிறார்? கிறிஸ்துவானவர் இந்த சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்களா இருக்கிறோம். அப்படியானால் நம்மை ஆதரிக்கிற என் தலை, என்னை ஆதரிக்கிற என் தலை, எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஆதரிக்கிற என் தலை, சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் அவர் தலைவராய் இருக்கிறார். எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், இயேசு ராஜாவுடைய சிலுவை மரணத்துக்கு நான் பொறுப்பேற்க வேண்டும். கர்த்தாவே, என்னுடைய பாவங்களுக்காகத்தான் நீர் சிலுவையில் பலியானீர் என்று சொல்லி அவரை நம்ம உயர்த்துவோமே. ஆனால் நாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் நாம் இருப்போம். நம்மை தேவன் அவருடைய சபையிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்க உங்களை குறித்து எதை குறித்தும் கவலைப்படவே தேவையில்லை. ஐயோ, என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்களே, நான் இப்படி நெருக்கப்பட்டிருக்கிறேனே, நான் இப்படி உடைக்கப்பட்டிருக்கிறேனே, எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேனே, என்னை எல்லாரும் கனஈனமாக பார்க்குறாங்களே, எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களை ஆதரிக்கிற உன் தலை உன் நினைவாகவே இருக்கிறார். ஆமேனா? உன்னை ஆதரிக்கிற உன் தலை. இதே அதிகாரத்தை வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? பரிபூர்ணம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற இந்த தலை, நம்முடைய சரீரம் முழுவதையும் நம்முடைய தலை தான் ஆதரிக்கிறது. இந்த சபையில் கூடி தேவனை ஆராதிக்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற நம்மை நம்முடைய தலையாகிய கிறிஸ்து ஆதரிக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும்னா, வளர்ச்சி வரணும். கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி இருக்கணும். இப்போ நம்முடைய சரீரத்தில் எப்படி வளர்ச்சி ஏற்படுகிறதோ, பிறந்த குழந்தை அப்படியே பாலை உண்டு, அதுக்கப்புறம் திடமான ஆகாரத்தை உண்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சரீரத்தில் வளர்ச்சி ஏற்படுகிறதோ, அதே போல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதோ சர்ச்சுக்குள்ளே வந்தோம், ஏதோ போனோம் அப்படின்னு இல்லாமல், கிறிஸ்து யார், கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்தார், கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன என்கின்ற இந்த சத்தியத்தை அறிகிற இந்த வளர்ச்சி நமக்குள்ள என்ன பண்ணால் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளணும். நம்முடைய சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற என் தலையாக இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார் என்பதை நீங்க நல்லா உட்கார்ந்து நல்லா உணர்வடையணும். வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தை உட்கார்ந்து நல்லா ஆராய்ந்து பார்த்து, சிங்காசனம்னா என்ன, வல்லமைனா என்ன, கர்த்தத்துவம்னா என்ன, துரைத்தனங்கள் என்றால் என்ன, அதிகாரங்கள் என்றால் என்ன, ஆளுகை என்றால் என்ன, மகிமை என்றால் என்ன. ஏன்னா தேவன் இதை என் தலைக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேனா? இதை என் தலையாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார். இதில் வளர்ச்சி அடையணும். நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் சொல்லாமா? இதில் வளர்ச்சி அடையணும். உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். கிறிஸ்து இயேசு எனக்கு சிலுவையில் என்ன சம்பாதித்து கொடுத்தார்? அவர் என்னை ஆதரிக்கிறவர். ஆமேனா? எப்படிப்பட்ட ஆதரவு தருகிறார்? 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். யார் நீதிமான் தெரியுமா? யார் நீதிமான்? யார் நீதிமான்? என் தலை எனக்காக கவலைப்படணும். என் தலை எனக்காக கவலைப்படணும். என் இயேசு கிறிஸ்து எனக்கானவர், அவன் தான் நீதிமான். இவங்க போட்டு பாரத்தை தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு நான் என்ன செய்யணும் தெரியலையே, நான் என்ன பண்ணணும் தெரியலையேன்னு சொல்றவங்கலாம் நீதிமான் கிடையாது. யார் நீதிமான்? இல்லை கவனி, இல்லை ஒரு அண்ணன் சொல்லுங்க.
இப்போ சுண்டு விரலில் ஒரு சின்ன பிரச்சனை. என்னைக்காவது சுண்டு விரல் இல்லை கவனிங்க, சுண்டு விரலில் அப்படி காயப்பட்டு வீக்கம் சரி சீழ் பிடிச்சிருக்குது. என்னைக்காவது சுண்டு விரல் எனக்கு உள்ளக்கிற இந்த சீடை பிதுக்கி எடுங்கன்னு என்னைக்காவது இந்த சுண்டு விரல் பாரப்பட்டுக்குதா? இல்லை நீ பாரப்பட்டியா? இது என்ன? நீ சபைக்குள்ள இருக்கிற, உனக்கு பிரச்சனை. யார் உன்னை ஆதரிக்கணும்? உன் தலை தான் ஆதரிக்கணும். சில பேரை பார்த்தீங்கன்னா புலம்பி 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 தீர்த்துருவாங்க. ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ போராட்டம், எனக்கு இவ்வளோ பிரச்சனை, என்னால் முடியல, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. யார் நீதிமான் என்றால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் என் தலையா இருக்கிறார். கர்த்தர் என் தலையா இருக்கிறார். இந்த சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற என் தலை, என்னை அவர் ஆதரிக்கிறார். நல்லா கவனிங்க, அவர் என்னை ஆதரிக்கிறார் என்றால் என்ன என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஆதரவு, அவர் என்னை ஆதரிக்கிற அந்த ஆதரவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நான் என்ன செய்யணும்னா, என் பாரத்தை, என் பாவ பாரத்தை, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாரத்தை, என் சுமைகளை அத்தனையும் இறக்கி அவர் மேலே வைத்து விட வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். யார் நீதிமான் என்றால், விசுவாசத்தில் வளர்ந்தோங்கி நிற்கணும். எல்லா அதிகாரமும் துரைத்தனங்களும் எல்லாம் இயேசு ராஜாவுடைய அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எல்லாருடைய பாதத்துக்கு கீழாக இருக்கிறது. நான் எல்லாத்தையும் அவரையே நம்பி கொண்டிருப்பேன். அவர் என்னை ஆதரிக்கிறவர். எல்லாம் ஒரு முறை வாய் தந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னை ஆதரிக்கிறவர். ஆமேனா? அவர் என்னை ஆதரிக்கிறவர் என்கின்ற அந்த இருதயம் சொல்லணும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில், நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்துமாவில், அந்த உணர்வில், எல்லா சூழ்நிலையிலும் என்னை ஆதரிக்கிற அவர் தான். என்னைக்கு வரைக்கும் என்னை ஆதரித்தவர் அவரே. எல்லாம் அவர் கையிலிருந்து நம்ம தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரம் இருக்கிறார். எபேசியர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க மறுபடியும். எபேசியர் நிருபத்தில் இந்த தலை எப்படிப்பட்ட ஆதரவை நமக்கு கொடுக்கிறார். எபேசியர் நிருபம் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது 12 தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆதரிக்கிற தலை யாரு? ஏன் அவர் உங்களை ஆதரிக்கிறாரு? சகலமும் அவர் பாதத்தின் கீழ் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சகலமும் யாருடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது? இல்லை சொல்லுங்கப்பா, சகலமும் யாருடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது? சகலமும் இயேசு ராஜாவுடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. இது உங்களுடைய உயிரில் போய் கலக்கணும், உங்க ஆத்துமாவில் போய் கலக்கணும். எல்லாம் அவருடைய பாதத்தின் கீழ் இருக்குது. எப்படி? சிங்காசனங்கள், வல்லமைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அப்புறம் ஆளுகை, மகிமை, இந்த 7 காரியங்கள் எல்லாமே யாருக்குள்ள இருக்கிறது என்பதை புரிய வைக்கிறதுக்கு, உட்கார்ந்து வசனம் கேட்கறதுக்கு சபையில் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர், சுவிசேஷகர், இப்படிப்பட்ட இந்த மேய்ப்பர்கள், போதகர்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சு அவர் உன்னை ஆதரிக்கணும்னா இந்த உபதேசத்தில் நீங்கள் வளரணும். இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை, எப்பேற்பட்ட வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்போ எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனி. இந்த பாயிண்டை புரிஞ்சுங்க. அவர் உன்னை ஆதரிக்கிறார். உன்னை முழுவதுமாய் அவர் உன்னை ஆதரிக்கிறார். அவருடைய ஆதரவு உனக்கு எப்போ கிடைக்கும்னா, சபையில் கொடுக்குற உபதேசத்துக்கு உன் தலையை சாய்க்கணும். அதனால தான் பிசாசு என்ன செய்வான்னா, வஞ்சக ஆட்களை உள்ள அனுப்பி இவங்க வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தாம் பக்கம் திருப்பி என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு டர்ன் பண்ணி ஆத்துமக்களை கொள்ளையடிச்சிடுவாங்க. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சபையில் ஒரு ஊழியக்காரன், சபை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த 5 அபிஷேகமும் அந்த ஊழியக்காரன் தலைமையில் இருக்கும். அப்போஸ்தல அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், அப்புறம் சுவிசேஷக அபிஷேகம், மெய்ப்பன், போதகன் என்கின்ற இந்த 5 அபிஷேகமும் ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கும். அந்த சபையை நடத்துகிற அந்த ஊழியக்காரன் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த சபையில் கொடுக்குற டாக்டரின் இருக்கும், உபதேசம் இருக்கும். இது என்ன உபதேசம்? மூல உபதேசங்களாக இருக்கும்.
இந்த மூல உபதேசங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும், கரெக்டாக செயல்பட கற்றுக்கணும். அப்போது கிறிஸ்துவாகிய தலையானவர் நம்மை ஆதரிக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் முதல்ல சபையில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? சபையில் நீங்கள் யாராக இருக்கணும்? ஒரு அங்கமாக, ஊழியக்காரனுடைய அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்பட்டு கிறிஸ்துனுடைய அந்த அன்பில் வளரும்படிக்கு என்ன உபதேசம் வருகிறது என்பதை நல்லா கூர்ந்து கவனித்து ஆராய்ச்சி பண்ணி இந்த டாக்டரினை எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாம் இனி குழந்தைகளை இராமல். இப்ப கவனிங்க, நீங்க பெத்தெடுத்த குழந்தையாவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அந்த குழந்தை வளரணும்ல, உபதேசத்துல வளரணும். நீங்க இன்னும் குழந்தையாவே இருந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கிறிஸ்துவினுடைய அந்த ஆதரவு, அவர் எப்படிப்பட்ட ஆதரவை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் போய்விடுவீர்கள். அதுதான் கடிந்து கொள்ளக்கூடிய உபதேசம். நீதிமான் என்னை கடிந்து கொண்டு என்னை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு அபிஷேகத்தை போல இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. நீங்க என்ன பண்ண, இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்க. சர்ச்சுக்குள்ள வந்துட்டு கிறிஸ்துவினுடைய அந்த உயர்வு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொண்ட கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த உயர்வு, பிதாவாகிய தேவன் அவருக்கு எப்படிப்பட்ட மகிமையை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிகிற அந்த அறிவு நமக்கு வேண்டும். அதுக்குதான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷ மேய்ப்பன், போதகன் என்கின்ற இந்த அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் செயல்பட வைக்கிறார். ஆக சபையில் வந்து உட்காந்துக்கணும், கிறிஸ்துவை குறித்து அந்த வெளிச்சத்தை கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் ஏதோ நம்மளாம் சர்ச்சுக்கு வந்தோம், ஏதோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனோம், அப்படி அல்ல. தேவன் யாரை அவர் ஆதரிக்கிறார், கிறிஸ்து நம்முடைய தலையாகிய கிறிஸ்து யாரை ஆதரிக்கிறார் என்றால் வளர்ச்சி இருக்க வேண்டும். சபையில் வந்து வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி என்றால் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் புதிதாய் வளர்கிற குழந்தையை போல கலங்கமில்லாத ஞான பாலாக திருவசனத்தின் மேல நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக இருங்கள் என்று அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். புரிஞ்சு போச்சா? ஏகப்பட்ட டாக்டரின் பேசுறாங்க இன்னைக்கு. நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டாக்டரின் பேசுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, சபைக்குள்ளே வந்து இன்னைக்கு, அதாவது நீ உண்மையிலே சபையில் இருக்கிற, நீ உனக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிச்சலாம் தெரியுமா? நீங்கள் என்ன தெரியுமா, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட என்ன பேசுவார், இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு எதிலிருந்து நான் மனம் திரும்பும்படி சொல்லுவார், இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை நான் எப்படி பார்ப்பேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயர்வை குறித்த ரகசியம் இன்னைக்கு எப்படி வெளிப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு சர்ச்சுக்கு வருவாரு. நீ எழுந்தே போக மாட்ட, நீ உன்னால் எழுந்துக்கவே முடியாது. அடுத்தது என்ன வரும், கிறிஸ்துவ பற்றின ரகசியம் என்ன வரும், தேவன் இயேசு ராஜாவுடைய உயர்வு எப்படிப்பட்டது, தேவன் அவரை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார், அந்த ஒரு வாஞ்சையில் வந்து நீ உட்காருவனி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்குமே ஆனால் நீ உன்னை யாருமே வஞ்சிக்க முடியாது. இன்னைக்கு அசால்ட்டா சபைக்குள்ள ஒரே சபையில் இருக்கிற ஆத்மாவே வஞ்சித்துது. இந்த வலுசர்பத்தின் ஆவி உள்ள புகுந்து நாசப்படுத்துது. அப்போ உனக்குள்ள டாக்டரின் தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு உள்ளது பேசுறது என்ன ஆவின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கிறிஸ்துவினுடைய அந்த வளர்ச்சிக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் கர்த்தருடைய ஆதரவை நீங்கள் பெற முடியும். ஆதரவுனா என்ன? நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். ஆக இங்க என்ன சொல்றாருன்னா, அன்புடன் சத்தியத்தை கைக்கொள். கர்த்தர் உயிர் தெழுந்துட்டு அவர் பரத்துக்கு போகிற அந்த நாளில சொல்லி அனுப்பிச்சாரு. என்ன சொல்லி அனுப்பிச்சார் தெரியுமா? சீஷர்களுக்கு, நான் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டேனோ அதை இவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. அவங்க கை கொள்ள வையி, அவங்கள குழந்தையா வச்சிருக்காத. வசனம் எப்படி சொல்லுது, நீ பண்ற ட்ரெஸ் பண்றது தப்பா இருக்குதுன்னு சொல்லு, நீ நடக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லி கொடு, உன் ஜபம் சரியில்லைன்னு சொல்லி கொடு, நீ பேசுற பேச்சு சரியில்லைன்னு சொல்லி கொடு.
அவங்களுடைய அந்த 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 வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடு. அப்போ கர்த்தர் இங்கே என்ன சொல்றாருன்னா, அன்புடன் சத்தியத்தை அவங்கள கை கொள்ள வையே. அதுக்கு தான் இந்த 5 ஊழிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்ப தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். நான் இது சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கினே வாங்க. இதை நீ கேட்டுக்கினே வந்தீங்கன்னா தான் அவர் என்னை எப்படி ஆதரிக்கிறார் என்பது புரியும். ஆக சர்ச்சுக்குள்ள ஐயோ இன்னைக்கு சில பேர் நல்ல ஆவியில் நல்ல பெலன் அடைஞ்சிருக்கிற பரிசுத்தவான்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு அவங்களால சபை கூடி வருதலை விட்டுவிடவே முடியாது. திடீர்னு ஒரு நாள் அவங்க சர்ச்சை விட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நின்றுறாங்கன்னு வச்சுங்களேன், வர முடியலன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி என்ன சத்தியம் வந்துச்சு, இன்றைக்கி கர்த்தர் எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க அந்த அந்த வார்த்தையின் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வாஞ்சை அவங்களுக்குள்ள இருந்துக்கினே இருக்கும். இப்போ கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றிலும் வளர வேண்டும். அந்த வளர்ச்சினா என்னன்னா, தேவன் அவருக்கு எப்படிப்பட்ட மகிமையை கொடுத்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட மகிமை, அதிகாரம், ஆளுகை, வல்லமை, மகிமையை கொடுத்துரு என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தில் தேவன் அந்த சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவராலே சரீரம் முழுவதும், நல்லா யாராலே, கிறிஸ்து இயேசுவாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நகத்துக்கு மிக முக்கியமான வேலை இருக்குது. உனக்கு திடீர்னு நமிக்குது, நேற்றுக்கு நகம் இல்லைன்னா உனக்கு என்ன ஆகுறது? அந்த நகம் போய் சொரிஞ்சதுன்னா ஒரு சுகம் இருக்குது இல்லையா? உண்மையா இல்லையா? நகம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்துக்கும், இதயத்துக்கு உள்ள இருக்கிற இதயத்துக்கு, கிட்னிக்கு, கல்லீரலுக்கு, கணையத்துக்கு, குடலுக்கு, அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேலையை தேவன் நியமித்திருக்கிறார். இதை எல்லாவற்றையும் ஃபங்க்ஷன் பண்ணுறது எது அப்படின்னா நம்முடைய தலை. இந்த தலைக்குள்ளே நீங்கள் இசைந்து இருக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் சபையில் இருக்கிறீங்க அப்படின்னா தேவன் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். இதே எபேசியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 வாசிக்க பார்க்கலாம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். யார் நம்ம சரீரத்துக்கு இரட்சகர்? இந்த சரீரத்தை ரட்சிக்கிற இரட்சகர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நல்லா கவனிக்கணும். யோசேப்பு அங்கே எகிப்தில் விற்கப்பட்டார். யோசேப்பை அடிமையாக கொண்டு போனார்கள், விலங்கிடப்பட்டார்கள். அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து பார்வோனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எத்தனை சொல்றது புரியுது? யோசேப்பை விற்று விட்டார்கள், தங்கள் சகோதரர்களே விற்று விட்டார்கள். யோசேப்பு மரித்து குழியிலிருந்து அவர் தூக்கி எடுக்கப்பட்டார். வெறுங்குழியிலே இந்த யோசேப்பை போட்டார்கள். இந்த யோசேப்பு குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு அவர் ராஜாசனத்தில் வீற்றிருக்கிற, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எல்லா அதிகாரங்களும் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உலகம் முழுக்க பஞ்சம் உண்டானது. உலகம் முழுக்க என்ன உண்டானது? பஞ்சம் உண்டானது. இப்போது எல்லாரும் சாகுறாங்க, பூமியில யாரும் இல்லாதபடிக்கு சாகுறாங்க. இப்போது எகிப்திலே ஆகாரம் உண்டா இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க. யாக்கோபுடைய குடும்பமும் எகிப்துக்கு போகிறது. அந்த இடத்துல நீங்கள் சாகாதபடிக்கு உங்களை ஆதரிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 45வது அதிகாரத்தில், ஆதியாகம புத்தகம் 45வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பூமியிலே எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எல்லாம் எடுத்து வாசி. இப்போ நான் முடிக்க போறேன்.
நான் முடிக்க போறேன். இந்த வசனத்தை வாசித்து நான் கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். வாசிப்பகலாம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எல்லாரும் கரங்களை ஊத்துறாங்க சொல்லாமா? கவனி கவனி. இப்ப நான் மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். சரீரம் முழுவதையும் ஆதரிப்பது எது? சொல்லுங்க. சரீரம் முழுவதையும் ஆதரிப்பது எது? தலை. சரி, எது 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 வந்து தலை நமக்கு? இப்போ சபைக்கு யார் தலை? சபை யாருடையது? அப்ப இயேசு கிறிஸ்து தலை என்றால் நாம் எல்லாரும் அவருடைய அவயமா இருக்கிறோம். அவருடைய அவயமா இருக்கிற நம்மை நம்முடைய தலையாகிய கிறிஸ்து ஆதரிக்கிறார். எப்படி ஆதரிக்கிறார்னா, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. பூமியில மனுஷனா பிறந்த அத்தனை பேரும் என்ன பண்ணி ஆகணும்? சாகணும். மரத்திலே தூக்கப்பட்டவன் அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். கவனிங்க. இந்த பூமியை கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி, இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தபடினாலே, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் மனுக்குலத்துக்குள்ளே வந்துவிட்டது. நல்லா கவனிங்க. அவர் நம்மை ஆதரிக்கிறவர் அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லா மனுஷருக்குள்ளும் பாவம் வந்து, பாவத்தினாலே மரணம் வந்து எல்லா மனுஷனும் சாகிறார்கள். பூமியிலே அவன் வாழாதபடிக்கு, பூமியிலே நிலைத்திருக்க கூடாதபடிக்கு அவன் மரத்திலே தூக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் மனிதனை இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படிக்கு படைக்கப்பட்டவன். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்தபடியால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்படியானால் மரத்திலே தூக்கப்படுகிறான். மரத்திலே தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஏன் அவன் சபிக்கப்பட்டான் என்றால் அவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தின்படி அவனால் வாழ முடியவில்லை. நியாயப்பிரமாணம் தேவனுடைய பிரமாணமாய் இருக்கிறது, தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. இவனால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியவில்லை. அதனால இவன் சந்ததி சாகிறது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என் தலையா இருக்கிறார். நான் தேவனை ஆராதனை செய்கிறேன். என்ன தலை தான் சிந்திக்கிறது இல்லையா? நம்முடைய தலை தான் சிந்திக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் தலை அப்படின்னா என் நெற்றியில என் பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் பிதாவுக்கு நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையில் தலைமுறை தலைமுறையாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். இப்ப நல்லா கவனிக்கணும். பூமியில உங்கள் வம்சம் ஒழியாது. கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? உன் சந்ததி சாகாது. உன் சந்ததி என்னென்னைக்கும் தேவ ராஜ்யத்தில் நிலைத்திருக்கும். நான் உங்களை ஆதரிக்கிறதற்காய் உங்களுக்காக தேவன் என்னை அனுப்பினார். உங்களுடைய சாவை ஜெயிக்கும்படியாய். உன் பிள்ளைகளுடைய மரணத்தையோ உன் சந்ததியையோ நீ பார்க்க மாட்ட. காரணம் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி என்னென்னைக்கு பூமியிலே நிலைத்திருக்கும். நீ கர்த்தருக்கு பயந்து கிறிஸ்துவினுடைய இந்த நிறைவான வளர்ச்சி, அவருடைய சிங்காசனம், அவருடைய வல்லமை, அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய துரைத்தனங்கள், அவருடைய அதிகாரம், அவருடைய ஆளுகை, அவருடைய மகிமை என்ன என்பதை நீ ஆராய்ந்து பார்த்து, ஆராய்ச்சி பண்ணி கர்த்தரை நோக்கி பார்த்து நிற்கும்போது இயேசு கிறிஸ்து என் தலையா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற உங்களுடைய சந்ததி பூமியிலே நிலைத்திருக்கும். உன் சந்ததி நிலைத்திருக்கும். அப்ப நீ பயப்படுற பயம் உன் சந்ததிக்கு ஜீவனை உண்டாக்குகிறது. ஆமெனா? இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களே, நல்லா கவனிங்க. உன் சந்ததி என்னென்னைக்கும் மரத்தில் தூக்கப்படுவது இல்லை. மரத்தில் தூக்கப்படாமல், ஏனென்றால் பூமியில் இல்லாதபடிக்கு அவன் மரத்தில் தூக்கப்படுகிறான். அவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான்.
மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் சந்ததி ஒழிந்து போகாதபடிக்கு உங்கள் சந்ததியை ஆதரிப்பதற்காக அவர் ஆதரித்து பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடே காப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. நீங்க மரத்தில் தூக்கி போட தேவையில்லை. ஏனென்றால் கிறிஸ்துயா ரட்சகர். ஏன் மரத்தில் தூக்கி போட வேண்டும்? நான் ஒரு பாவியா இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமெனா. நான் ஒரு பாவியா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துயா ரட்சகரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக மரத்தில் தூக்கி போடப்பட்டார் என்று விசுவாசிக்கிற உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்க சந்ததியை கர்த்தர் விடமாட்டார். அவர் சேர்த்து அணைத்துக் கொள்ளுவார். அதுக்கு தான் நான் சொல்றேன், அன்பாய் சகோதரர்கள்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த குடும்பமா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து பாவ மன்னிப்பை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொண்டு சபையில் நம்ம ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய சாபத்தை எல்லாம் கர்த்தர் முறித்து விட்டார். நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் இப்போ உட்கார்ந்து இருக்கிறார். பழைய ஏற்பட்ட கால பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பழைய ஏற்பட்ட கால பரிசுத்தவான்கள் பலியை மட்டுமே பார்ப்பாங்க, சிலுவை வரைக்கும் பார்ப்பாங்க. அவரை கர்த்தர் சிலுவையில் எனக்காக பலியா எனக்கு பலியாவார்னு. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்து அவர் என்னை ஆதரிக்கிறார். எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். என் பேரை பிதா கிட்ட சொல்லி எனக்கு பரிபூர்ண ரட்சிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ரட்சிக்கப்பட்டவன். நான் சபையில் ஒரு அங்கமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து யார் ரட்சகர். இந்த சபையில் இருக்கிற எல்லா சகோதரர்களும் எல்லா சகோதரிகளும் என் சகோதர சகோதரிகள் என்கின்ற உணர்வோடு இருக்கிற உங்க சந்ததியை கர்த்தர் பூமியிலே நிலைத்திருக்க செய்வார். ஆமெனா. மறுபடியும் உயிரோடு எழுந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் நாம் எல்லாரும் பங்கடைவோம். நம்ம எல்லாரும் பங்கடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நம்முடைய சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பயப்பட தேவையில்லை. இப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாவே பயம் வருது. குழந்தைங்களுக்கு திடீர்னு ஜுரம் வருது, திடீர்னு ஒரு சளி பிடிக்குது, திடீர்னு போயிட்டு டெஸ்ட்டு பண்ணுற மாதிரி பிளட் டெஸ்ட்டு, அப்புறமா எத்தனையோ ஸ்கேன்லாம் உள்ளே போய் எடுக்கிற மாதிரின அந்த சூழ்நிலைலாம் வரும்போது பெற்றோர் ஏன் பதறாங்க அப்படின்னா, விசுவாசத்தில் இன்னும் பூர்ணப்படலை. கிறிஸ்துவனுடைய மகிமையை நீங்கள் இன்னும் அறியலை. தேவன் அவர் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார், அவருடைய மகிமையின் தன்மை என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களே. ஆனால் தைரியமாக இருப்பீங்க. என் கர்த்தர் என் தலை எங்களை ஆதரிக்கிறவர். ஆமேனா. எங்கள் சந்ததி எங்கள் வம்சம் ஒழியாது. ஏனென்றால் அவர் எங்களை ஆதரிக்கிறவர். என் பாரத்தை எல்லாம் என் கர்த்தர் மேல வைத்து விட்டேன். அவர் என்னை ஆதரிக்கிறவர். என்னை தள்ளாட விடுவதில்லை. என் கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். சகலம் அவருடைய பாதத்துக்கு கீழாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களை ஆதரிக்கிறவர், உங்க சந்ததியின் தலையை உயர்த்துகிறவர். நல்லா கவனிங்க. தாவீதுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. தாவீதுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார், தாவீதே உன் சந்ததியிலே நான் வந்து என்ன பண்ணுவேன், என்றென்றைக்கு உன் சந்ததி நிலைத்திருக்கும், உன் ராஜாசனம் நிலைத்திருக்கும், உன் ராஜாசனம் அணைந்து போவது இல்லை, என்னென்னைக்கும் உன் விளக்கு எரிந்திருக்கும். இன்னொரு விஷயத்தை சொல்ற கவனிங்க. சாலமோனுடைய நாட்களில் ஒரு சில சலசலப்புகள் ஏற்பட்டுருச்சு. சாலமோன் கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் வந்து இந்த இஸ்ரவேலை ரெண்டா பிரிச்சு வேறு ஒருத்தனுக்கு இதை ராஜாசனத்தில் உட்கார வைக்க போறேன்னு சொல்லிட்டு எரேமியாவை கொடுத்தாரு. ஆனாலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் அதை உன் நாட்களிலே வரவிடாமல் உன்னுடைய பிள்ளையினுடைய நாட்களில் நான் வர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மகிமையான வாக்குத்தத்தை கொடுப்பார் சாலமோனுக்கு. அது பயங்கரமா இருக்கும். அப்ப தாவீதை அவர் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், தாவீது எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்.
அவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு அவர் பிடித்திருக்கிறார். அப்போ பூமியிலே உன் வம்சம் ஒழிந்து போகாமல் இருக்கும்படியாய் நான் உன்னை ஆதரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று நமது ஆண்டவராகிய தேவன் நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்கள் சபைக்கு வந்து சபையில் ஒரு அங்கமாக இருந்து சபையில் உடன்பட்டு ஒருவரோடு ஒருவர் இசைந்து இருக்கிறீங்களே, உங்கள் சந்ததியை கர்த்தர் வாழச் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதனால நீங்கள் எந்த சூழ்நிலையுமே சோர்ந்து போகாதீங்க. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன காரியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை எவ்வளவு பெரிய மகிமை மட்டும் உங்க கண்ணில் நீ நல்லா பாருங்க. எந்த மனுஷனையும் உயர்த்திடாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். எந்த மனுஷனுடைய நாமத்தையும் உயர்த்தாதீங்க. ஒரே ஒரு மனிதன் தான் தேவனால் உயர்த்தப்பட்டவர். அந்த மனிதன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும் ஃபாலோ பண்ணி போயிடாதீங்க. அந்த மனுஷன் விழுந்தானா நீங்களே விழுந்துருவீங்க. மாறாக என்ன பண்ணலாம்? கிறிஸ்துவினுடைய அன்பை அந்த மனுஷன் எப்படி பயன்படுத்துகிறான், கிறிஸ்துவினுடைய வெற்றியை அந்த ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு தேவ மனுஷனோ எப்படி இந்த வசனங்களை பயன்படுத்துகிறார், அதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவை மட்டும் உங்கள் சிந்தனையில் வச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமே உங்களுக்கு விழுகை வராது. ஆக கர்த்தர் நம்முடைய சந்ததியை பூமியில ஒழியாதபடிக்கு என்றென்றைக்கு நிலைத்திருக்க செய்கிறவர். ஆமென் சொல்லாமா? யாருக்கு நம்பிக்கை வரலையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உன் சந்ததி பூமியில ஆளுகை செய்யணும்னு சொல்றாரு தேவன். ஏன்னா ஒரு சந்ததி வருது, ஒரு சந்ததி போகுது. அந்த சந்ததி அழியுது. அதுக்கு காரணம் அவர்களுக்குள்ளே மரணம் இருக்கிறது. ஆனால் எனக்குள்ள என் இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவன் இருக்கிறார். அப்போ என் சந்ததியை பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீத புத்தகத்தில் 37ஆம் சங்கீதம் 37வது சங்கீதத்தில் அதில் 29வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமா இருப்பார்கள். யார் நீதிமான்கள்? யார் நீதிமான்கள்? என் பாரத்தெல்லாம் என் தலை மேல வச்சுட்டேன். என் தலை ஆமெனா, உன் தலை மேல சுமக்கிறத என் தலை இயேசு கிறிஸ்து மேல வச்சுட்டேன். பதற மாட்டாங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை மீட்டுக்கொண்ட என் பாரத்தை எல்லாம் என் தலையாகிய கிறிஸ்துவின் மேல வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பாரத்தை எல்லாம் அவர் மேல இறக்கி வச்சுட்டு, அப்பா என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து விட்டேன், என் பிள்ளையை நீங்க நடத்துங்க, உங்க வசனத்தை என் பிள்ளைக்கு கொடுங்க. கவனிங்க, பிள்ளைங்க யாருக்குன்னு வளர்க்குறீங்க? நீதிமான் யாரு? இன்னைக்கு பிள்ளைங்களை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பாரதத்தை இவங்க தலைமையில போட்டுக்கின்னு அந்த பிள்ளைங்களை இவங்க வழியில் வளர்க்குறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு வளர்க்குறாங்க. அதனால தான் இன்னைக்கு பிள்ளைங்க தாறுமாறாக போகுது. கவனிங்க, பிள்ளைய எதிர்காலத்தை நீ பார்க்கணும். ஒரு நாள் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் சாவு இருக்குது, மரணம் இருக்குது. என் பிள்ளைக்கு ஜீவனை உண்டாக்கணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புல என் பிள்ளைய வளர்க்கணும். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமா இருப்பார்கள். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நீ என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து என் பாரத்தை சுமந்தவர், என் பாவ பாரத்தை சுமந்தவர். வருத்தப்பட்டு நான் பாரம் சுமந்து கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னை அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி என் கர்த்தர் என்னை அழைத்தார். நான் வந்தேன், எனக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். நான் என்னென்னைக்கு பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். என் சந்ததி அழியாது. ஆமேனா? உன் சந்ததி அழியாதுங்க. எப்படி உன் சந்ததியை கர்த்தர் மீட்டு எடுத்துக்கணும், அவர் ரத்தத்தினாலே அவருடைய பாவங்களை எல்லாம் கழுவி இந்த பூமியை சுதந்திரிக்கும்படி செய்வார். அதுதான் தலை. அப்ப இயேசு கிறிஸ்தியன் தலைனா உன் வாழ்க்கையை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் எவ்வளவு சூறாவளி அடித்தாலும், எவ்வளவு பெருங்காற்று அடித்தாலும், எவ்வளவு பூமி அதிர்ச்சி வந்தாலும், பூமியின் நிலை மாறி நடு சமுத்திரத்தின் ஆழத்தில் விழுந்து போனாலும் நாங்கள் கலங்கிட மாட்டோம். 46ஆம் சங்கீதத்தில் பாடுறார் இல்லையா? எவ்வளவு போராட்டம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் என் தலை, என்னை ஆதரிக்கிறவர். இந்த பூமியில இப்போது என்னை ஆதரிக்கிறவர், இனிமேலும் என் சந்ததியை ஆதரிக்கிறவர்.
உங்கள் சந்ததியை ஆதரித்து இந்த பூமியிலே வாழும்படி செய்கிறவர். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க பார்க்கலாம். இதே சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும். உன் சந்ததி எதை சுதந்திரத்துக் கொள்ளும்? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது? கவனி, எத்தனை பேர் தேவனுக்கு பயப்படுறீங்க? எத்தனை பேருக்கு பிள்ளைங்களை அதிகாலையிலேருந்து ஜெபம் பண்ண வைக்கிறீங்க? கவனிங்க, எத்தனை பேர் பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்குறீங்க? கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். இந்த பிள்ளைக்கு ஜீவனை உண்டாக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் இருக்கு. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். பிள்ளைக்கு இன்னைக்கு படிக்கிறதுக்காக பல லட்சங்களை செலவு செய்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கண் அது மேலே மட்டும் நின்று போயிடுது. அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கறது உங்களுக்கு பாரம் இருக்கா? அந்த பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுப்பதற்கு உங்களுக்கு பாரம் இருக்கா? அந்த பிள்ளைங்க ரத்தப்பழிய கர்த்தர் உங்ககிட்ட கேட்பார். இன்னைக்கு பிள்ளைங்க தாறுமாறா போகுது. செல்ஃபோனில் அடிமைத்தனம், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து தேவையில்லாத வீண் பாவங்களில் விழுந்து போயிட்டு அதில் ஒரு அடிமைத்தனம். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க? இன்னைக்கு பார்க்குறோமே, இன்னைக்கு உன் சந்ததி மேலே ஒரு கவனம் இருக்கா? உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் சந்ததி பூமியை ஆளுகை செய்ய போகுது. என் சந்ததி என்னன்னைக்கு நிலைத்திருக்கணும். நாங்கள் இயேசு ராஜா தான். இந்த இந்த வானாதி வானம் கொள்ளாத இயேசு கிறிஸ்து தான் சர்வத்துக்கு ராஜாதி ராஜா. அவர் ராஜ்யத்தில் நானும் என் சந்ததியும் இருப்போம். அவர் என் மரணத்தை ஜெயித்தார். அவர் என் தலை. என் பிள்ளைகளுடைய மரணத்தை ஜெயித்தார். என் பிள்ளைகளுக்கு மரணம் கிடையாது. என் சந்ததி என்னன்னைக்கு பூமியை சுதந்திரிக்கும். அந்த வெளிச்சம் இருக்கா இன்னைக்கு உங்களுக்கு? அப்படி நீங்கள் வளரணும், வசனத்தை கேட்கணும். இயேசு கிறிஸ்துனா யார் என்பதை நீங்க அறியணும். அவருடைய மகிமை என்ன, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்பதை குறித்து நீங்க அறிந்து உங்க பிள்ளைங்களுக்கு போதிக்கணும். யாருக்குமே நீங்க இந்த பாரம் இல்லப்பா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து விட்டாரே. இயேசு கிறிஸ்து சிங்காசனம் உட்கார்ந்திருக்கிறாரே. உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதத்திலே ஒரு மனிதன் அவர் மகிமை அடைந்தவராய் உட்கார்ந்திருக்கிறாரே. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணணும் இன்னைக்கு. ஒரு மனுஷன் மேலே போயிருக்கிறார், ஒரு மனுஷன் மேலே இருக்கிறார், அவர் மகிமை அடைந்திருக்கிறார். அப்படியானால் இந்த மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இயேசுவை சொல்லிக் கொடுக்குறீங்களா? யாருக்குமே பாரம் இல்லை இன்னைக்கு. ஏதோ துண்ணோம் தூங்கணும், ஏதோ வந்தோம் போனோன்ற மாதிரி பிள்ளைங்க மேலே ஒரு பொறுப்பும் இல்லாமல் எப்படி உன் சந்ததி பூமியை சுதந்திரிக்கும்? அன்பானவர்களை நான் அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நோக்கமெல்லாம், மனுக்குலத்தை படைத்த நோக்கமெல்லாம் என்ன நோக்கம்? நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். இவன் பூமியை ஆண்டு கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, இவன் ஒரு வளர்ச்சி வரணும். வசனத்தில் வளர்ச்சி வரணும். என்ன வளர்ச்சி? சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாய் என் தேவனால் உயர்த்தப்பட்டவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கின்ற விசுவாசம் ஆதாமுக்குள்ளே வந்திருக்குமே. ஆனால் ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போயிருக்க மாட்டான். இன்னைக்கு எல்லாரும் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, தன்னை உயர்த்துறான். ஆனால் தேவனால் உயர்த்தப்பட்ட ராஜாதி ராஜா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மையை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண, அவர் எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர், அதை உட்காந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்கன்னா சபையில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் சந்ததியும் ஒருபோதும் ஒழிந்து போவது இல்லை. கர்த்தர் உங்களை ஆதரிக்கிற தலையாக இருக்கிறார். ஆமேனா? இயேசு கிறிஸ்து என் தலை, இந்த சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். அதுதான் நான் ஏற்கனவே பார்த்துட்டோம். சபை கூடும்போதெல்லாம் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். ஏன்னா இங்கே தான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் தான் தலை. அவர் நம்ம எல்லாரும் அவருடைய அவயவயங்களாக இருக்கிறோம். எப்படி இந்த தலைக்கு கீழே இந்த உடம்பெல்லாம் ஒரு அவயவயமாக இருக்குதோ, இதெல்லாம் ஒன்று சேர்றது எப்போ? சபை கூடி வருதல். அதான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவு சமீபமாக இருந்து நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக ஊக்கமாக புத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனதார நீங்கள் பாவம் செய்கிறா இருந்தால் பாவங்களின் நிமித்தமாக செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை என்று சொல்லுகிறார். இன்னொரு முறை இயேசு கிறிஸ்து பலியாக போவது இல்லை என்று சொல்லுகிறார்.
அப்பனா என்ன சொல்றாரு? சபை கூடி வரும்போதெல்லாம் சபையார் அத்தனை பேர் வந்து அசம்பிள் ஆயிடணும். எது பாவம்? சபை கூடும்போது நீ வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருப்ப துண்டு, அது பாவம். இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று நீ சொல்லுகிறாய், இயேசு கிறிஸ்து சாகலன்னு நீ சொல்ற, இது பயங்கரமான பாவம். இன்னொரு முறை கிறிஸ்து வந்து மரிக்க போறதில்ல, தேவன் இல்லைன்னு நீ சொல்ற. அப்ப சபையில் ஒன்று கூடும்போதெல்லாம் சபையாருக்காக பாரப்பட்டு, சபையாருக்காக உபவாசம் பண்ணி, சபையாருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒரு சகோதர சிநேகம், ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். எல்லாம் கவனிக்க பார்க்கலாம். இப்போ உதாரணம் சொல்கிறேன். இப்போ சபையில் பார்த்தோன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரச்சனை வருது. என்னைக்காவது உன் விரல் போயிட்டு கண்ணே நான் உன்னை குத்துவேன் அப்படின்னு சொல்லி குத்திக்குதா? அப்புறம் ஏன் சபையில் ஏன் சண்டை பிடிக்கிறீங்க? என்னைக்காவது போயிட்டு இந்த இந்த எப்படி சொல்கிறது, அதை நம்ம உடம்பே போட்டு நம்மளே அடிச்சுக்குவோமா? நம்மளை சபையில் இருக்கிறவங்களோட ஏன் சண்டை பிடிக்கிறீங்க? என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு வந்து ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் சேர்ந்து, இதில் பெரிய சப்ஜெக்டு, நல்லா கவனிங்க, இதெல்லாம் எடுத்து காட்ட டைம் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உன் தலையாக இருக்கிறாரு அப்படின்னா உன் சந்ததி இந்த பூமியில் ஆளுகை செய்யும். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் சபையாகிய தலையாகிய கிறிஸ்து இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவனை யார் என்பதை அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மேன்மையை குறித்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். சபையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு தலைமுறையாய் மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் தலைமுறை என்னன்னைக்கு தேவனை ஆராதனை செய்யும். மரணம் கிடையாது, உன் சந்ததிக்கு மரணம் வராது. உன் சந்ததி என்னன்னைக்கும் தேவனை ஆராதனை செய்யும். எபேசியர் நிருபத்தை எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் நிருபம் 3வது அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே தேவன் கிரியை செய்கிறார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம்! ஆமென் சொல்லுங்களேன். அந்த அன்புள்ள தெய்வம் இன்னைக்கு எப்பொழுது நம்ம தேவனை ஆராதிக்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே தேவனை நோக்கி கூப்பிட முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே தேவ சமூகத்துக்குள்ளே போக முடியும். எங்கேயெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறீர்களோ அங்கேயெல்லாம் தேவனுடைய சமூகம், தேவ பிரசன்னம் இறங்கி விடுகிறது. ஆக சபையில் வந்து நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு 21 சபையிலே, ஆமென், எங்க சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப தலைமுறைனா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு வந்து சபையில இயேசு கிறிஸ்து என் தலையானவர், அவர் என்னுடைய இரட்சகர், என்னை மீட்டெடுத்தவர், என் பாவங்களுக்காக சிலுவையிலே பலியானவர் என்று சொல்லி சபையில சகோதர சிநேகத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற உன் தலைமுறை என்னென்னைக்கும் பூமியை ஆளுகை செய்யும். உன் தலைமுறை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சாவு கிடையாது. ஆமெனா? ஏன்னா என் தலை சாவ ஜெயித்தவர். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆவியா இருக்கிற தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். உன்னதத்திலே ஓசன்னா ஆகியிருக்கிறது. உன்னதத்திலே ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. மாம்சமும் ரத்தமும் ஜெயங்கொண்டவராய் தேவனுடைய சிங்காசனத்திலே வலது பாசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறையாய் இன்னைக்கு நீ இருக்கிற சபையில், ஆமெனா? நீங்க இருக்கிறீங்களா? உங்க தலைமுறை அப்படியே வரும். உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க, உங்க பேரனுக்கு போத பேரப்பிள்ளை, அந்த தலைமுறை என்னென்னைக்கோ தேவனை ஆராதிக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஆட்சி செய்யும் போது உங்க சந்ததி அவரோடு கூட ஆளுகை செய்யும். ஆமெனா? அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புல உறுதியா இருங்க. இயேசு கிறிஸ்து என் தலையா இருக்கிறார்னு சொல்லுங்க. என்னை ஆதரிக்கிறவர் அவர், என்னை ஆதரித்தவர் அவர், என் சந்ததியை, என் தலைமுறையை என்றென்றைக்கும் ஆதரிக்கிறவர் என் கர்த்தர்னு சொல்லி அவரை ஆராய்ச்சி பண்ணுங்க. அவருக்கு மகிமை செலுத்துங்க. தேவன் அவரை தான் உயர்த்தி இருக்கிறார்.
அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை நல்லா பெருமைப்படுத்துங்க. எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, எங்களை ஆதரிக்கிறவர் எங்கள் இயேசு, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிறவர் எங்கள் இயேசு, அவர் எங்களுக்கு தலையா இருக்கிறவர் எங்கள் இயேசுன்னு சொல்லி எல்லார்கிட்ட சாட்சி பகிருங்க. அவருடைய நாமத்தை நல்லா மகிமைப்படுத்துங்க. சபையில் ஒன்று கூடி வரும்போது வருகிறோமே, நம்ம எல்லாம் சபையில் ஒன்று கூடி வருவோமே, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவுக்கு மகிமை போகிறது. அதனால தான் சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு சொல்லிக்கினே இருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம ராபோஜனம் எடுக்கிறோம். கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தை, அவருடைய தலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைவு கூறுகிறோம். அதெல்லாம் நீங்கள் விட்டுறவே கூடாது. எவ்வளவு கோடி பணம் எனக்கு கொடுத்தா கூட நான் தேவனுடைய ஆராதனை நான் கைவிடுவது இல்லை, விட்டுவிடுவது இல்லை என்கின்ற உறுதிப்பாடு நம்முடைய இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன். ஏன்னா சபை கூடி வருதலை கர்த்தர் மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையில் தலைமுறையாக தேவன் மகிமைப்படுகிறார். தேவனை மகிமைப்படுத்துவது தான் சபையினுடைய அந்த ஒரு மனம், சபையினுடைய கூடுதல். அதனால இயேசு கிறிஸ்து என் தலையா இருக்கிறபடியினாலே அவர் என்னை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். என் சந்ததி என்றென்றைக்கு காக்கப்படும். ஆமேனா? சபைக்குள்ள வந்திருக்கிற உங்கள் சந்ததி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காப்பாற்றுகிறார். என்றென்றைக்கு இந்த பூமியை சுதந்தரிப்பீர்கள், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் இருக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, எல்லா